எல்லாரும் அந்த வலது கையை வாயில் வச்சு சொல்லணும், ஆண்டவரே இந்த வாயில இருந்து நான் யாரையும் சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம வந்து இப்போ டீசெண்டாக இப்போ சபிப்போம், அப்படி தெரியுமா? டீசெண்டாக சபிக்கிறது தெரியுமா? எப்படி நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னா அப்படின்னா என்னது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாசமா போன்னு அர்த்தம் அதுக்கு. உன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கவனா இதான் டீசென்ட். ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவலோட. அதனால தான் முதலே சொன்னேன், ஒரே ஆளுக்குள்ள 2 பேரும் இருப்பாங்க. கோலியாத்தும் இருப்பாங்க, தாவீதும் இருப்பாங்க. கண்ணாடியில போய் பாருங்க தெரியும். கோலியாத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? வீட்டில் போய் கண்ணாடியில் பார்க்கணும்னா அங்க ஒரு ஆளு தெரியும், அவன் தான் கோலியாத்து. எந்த மனுஷனையும் சபிக்க கூடாது. சிலர் பிள்ளைக்கு பெத்த பிள்ளைகளே சபிச்சிடுறது. நீ எல்லாம் நாசமா போயிடுவான்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே நான் போட்ட சாபம் எங்க பிள்ளைகளுக்கு பலிக்காதுன்னு. சின்ன குழந்தைங்க 7-8 வயசு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தாய் சொல்லுது, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, நீ எல்லாம் விளங்க மாட்டேன்னு. என்னது இந்த தாய்க்கு பாத்திரங்களை கொடுக்கலையா வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில்? இவளை என்ன செய்யறது இந்த தாயை? நான் யாரையாவது சபிச்சிருந்தேன், அது பலிச்சிடவே கூடாதப்பா, அது அப்படி நடக்கவே கூடாது. நீங்க சபிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே வருவோம். நம்முடைய வீழ்ச்சிக்கு அது அடையாளமாக மாறிவிடும்.